நியூ இயர்னால எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா அது ஆஃபர் தான். அதுவும் குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் சாம்சங் நிறுவனத்திடமிருந்து வரவிருக்கும் கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus ஆகிய பிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்கள் தொடர்பான செய்திகள் மிக வேகமாக வெளிவருகின்றன. அந்த வகையில் கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus பற்றி வெளியான புதிய தகவல்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தென்கொரிய நிறுவனமான சாம்சங்கின் புதிய சாதனங்களான கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோன்களும் FCC தளத்தின் சான்றிதழை பெற்றுள்ளது. கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus ஆகியவைகள் HCC ஒப்புதலுக்காக முறையே மாடல் எண்கள் SMG960F மற்றும் SMG9605F என்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த புதிய மாடல்களை கேலக்ஸி S8 மற்றும் கேலக்ஸி S8Plus ஆகிய கருவிகளுடன் ஒப்பிடும்போது இக்கருவிகள் குறுகிய ஸ்பெஷல்களுடனான இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொண்டு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய சாம்சங் பிளாக்ஷிப் கருவிகளில் 3.5 mm எட்ஜாக் இடம்பெற்றுள்ளன. கேலக்ஸி S9Plus ஆனது டூயல் பின்புற கேமரா அமைப்போடும் கேலக்ஸி S9 ஆனது ஒற்றை ரியர் கேமரா அமைப்பையும் கொண்டுள்ளது. சாம்சங் கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus கருவிகளில் புதிய மதர்போர்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். இது ஐபோன் X போன்ற பெரிய அளவிலான பேட்டரிகளை சாதனங்களில் பொருத்த பெரிதும் உதவுகிறது. கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus முறையே 5.8 inches மற்றும் 6.2 inches டிஸ்பிளே கொண்டுள்ளது. மேலும் இவை இரண்டும் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே 18:5:9 என்கிற திரை விகிதத்தையும் கொண்டுள்ளது. இரண்டு ஸ்மார்ட் போன்களுமே ஸ்னாப்டிராகன் 845 செயலிகளை கொண்டு இயக்கப்படலாம். சிறிய பிளாக்ஷிப் ஆனது 4GB RAM மற்றும் பெரிய பிளாக்ஷிப் ஆனது 6GB RAM கொண்டு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேலக்ஸி S9 மற்றும் கேலக்ஸி S9Plus ஆகிய இரண்டுமே ஆண்ட்ராய்டு ஓரியோ கொண்டு வெளியாகலாம். இந்த கேலக்ஸி S9 தொடரானது ஜனவரி மாதம் CES நிகழ்வில் வெளியிடப்பட்டால் மார்ச் மாத வாக்கில் விற்பனைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.